அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரொம்ப ருசியான பீஃப் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதுக்கு தகுந்தா போல் மசாலா எடுத்திருக்கேங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன துண்டு இஞ்சி, 5-6 பல்லு பூண்டு, 5 போல் சின்ன வெங்காயம், காரத்துக்கு 2 பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் சின்ன துண்டு பட்டை, 1 கிராம்பு, 3 டீஸ்பூன் தேங்காய் துருவல், 3 டீஸ்பூன் உடச்சக்கடலை, 2 டீஸ்பூன் சோம்புத்தூள். சோம்பாக இருந்தால் கூட அப்படியே சேர்த்துக்கோங்க. இதை நல்லா திரிச்சிடலாம். இது ரொம்ப குறக்குறப்பாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, மீடியமாக அரைச்சி எடுத்துக்கலாம். பீஃபை மிக்சியில் போட்டு லைட்டாக அடித்து எடுத்துருக்கேங்க. இதில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக இந்த மாதிரி பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. நான் அடுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதை பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த பீஃபை பொரிக்கும் போது தீயை சிம்லேயே வச்சு தாங்க பொரிக்கணும். அப்போ தான் பீஃப் நல்லா வேகும். இதை இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நல்லா செவந்ததுக்கப்புறம் இதை எடுத்துடலாங்க. ருசியான பீஃப் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.